கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதியிலே ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். யோபு 42 அதிகாரம் 12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. பாருங்கள், யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இதுதான் இந்த மாதத்திற்கான வாக்கு. ஆண்டவர் உங்களுடைய முன்னிலைமை ஏற்கனவே ஆசீர்வாதமாக தான் இருந்தது. யோபு ஏற்கனவே பணக்காரனாய், ஏற்கனவே ஆண்டவருக்குள்ளாய் உத்தமனாய், சன்மார்க்கனாய், ஆசீர்வாதமாக தான் இருந்தான். ஆனால் நடுவில் சில பிரச்சனைகளுக்குள் கடந்து சென்றான். இப்பொழுது கூட நாம் சில பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே தெளிவாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒரு சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அது என்ன ஆசீர்வாதம் என்றால், 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு அங்கே பிறந்து வளரவில்லை. வசனம் சொல்லுகிறது அவனுக்கு உண்டாயின. பாருங்கள், ஆதியாகமத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எல்லாம் உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அதே உண்டாயிற்று என்ற வசனம் இந்த இடத்துல அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 1,000 ஏர்கள், 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை ஆசீர்வாதமாய் கொடுப்பது மேலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற காரியம், ஒரு சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதத்தை, எந்த காரியங்கள் எல்லாம் உண்டாகவே முடியாது, இந்த காரியமெல்லாம் நடக்கவே முடியாது என்று யோசித்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த காரியமெல்லாம் இந்த மாதத்திலே உண்டாகும். ஆமென்.